RRB எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 10 சிறுவர்கள் இருக்காங்க. அந்த 10 சிறுவர்களையும் ஒரு சர்க்கிளா நிக்க வைக்கிறோம். மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா நிக்க வைக்கிறோம். சோ எத்தனை வேல இங்க நிக்க வைக்கலாம்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய SSC மற்றும் RRB எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாसेस அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. சோ கிளாसेस பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. क्वेश्चनல 10 சிறுவர்கள் இருக்காங்க. அவங்க 10 பேத்தையும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல மாத்தி மாத்தி நிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் மாத்தி மாத்தி டிஃபரெண்ட் வேல நிக்க வைக்கிறாங்க. சோ அப்படி நிக்க வைக்கிறப்ப எத்தனை வேல இங்க நிக்க வைக்கலாம்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது n-1 ஃபேக்டோரியல். இங்க n அப்படிங்கிறது 10. அப்ப 10 - 1 ஃபேக்டோரியல். 10ல 1 போச்சுனா 9. அப்ப 9 ஃபேக்டோரியல். 9 ஃபேக்டோரியல்னா 9 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணும். 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. சோ அப்படியே பெருக்குங்க. இது அப்படியே பெருக்குனா 3,62,880. அதாவது 10 பேத்தையும் இந்த மாதிரி நிக்க வச்சோமா 3,62,880 டிஃபரெண்ட் வேல நிக்க வைக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க. இங்க 6 சிறுவர்கள் இருக்காங்க. 6 சிறுவர்கள் இந்த மாதிரி சர்க்கிள் நிக்க வைக்கிறப்ப எத்தனை டிஃபரெண்ட் வேல நிக்க வைக்கலாம்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.